ஹால் மந்த்லி சேவிங்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில பிளான் பண்ணுவேன். இந்த தடவை இந்த மாதத்துலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சில்வரோட மதிப்புமே அதிகமாகிட்டே போகுதுல. அதனால இனிமேல் வந்து கொஞ்சம் சில்வரில் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துலேருந்து காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கமிட்மெண்ட் எல்லாம் போகும். எனக்கு கிடைச்ச பணத்தில் வந்து இந்த மாதம் என்னால் வாங்க முடிஞ்சது வந்து 6 கிராமுக்கு வந்து காயின் வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு கிராமாக 6 காயின் வாங்கியிருக்கேன். இதில் ஒரே ஒரு காயின் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த காயின் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷாப்பில் வந்து நான் 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு கிஃப்டாக கிடச்சது வந்து இந்த ஒரு காயின். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெள்ளி வாங்கும்போது அது 999 அப்படிங்கிற கோட் நம்பர் இருக்குதான்னு பார்த்து அதோட பியூரிட்டி செக் பண்ணி நம்ம வாங்குவோம். அந்த ஒரு காயினில் மட்டும் தான் 999 இருக்கும். மற்ற காயின் எல்லாம் இந்த 999 இருக்காது. அந்த மாதிரி காயின் வாங்கினா நமக்கு பெனிஃபிட்டாக. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் லாங் வீடியோவை சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு. வெள்ளியை வந்து நம்ம காற்றுப்பட்டோ இல்லை வெள்ளி நகைகளை வைக்கும்போது லைட்டாக துருப்பிடிக்கோ கருக்கோ தான் செய்யும். ஆனாலும் அதோட பியூரிட்டி வந்து குறையாது. நம்ம திருப்பி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, இல்லை அதை சேல் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ வந்து பெருசாக குறையாது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பை.